ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளின் தியானத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 8வது அதிகாரம் 12வது வசனம். என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவைகளை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். யாக்கோபின் சந்ததியாருக்கு அவர்கள் பின்பற்றி நடக்க வேண்டிய காரியங்களையும் உடன்படிக்கையின் வாக்குத்தத்தங்களையும் தேவன் எழுதி கொடுத்து அவைகளை பின்பற்றி வரும்படி ஆண்டவர் சொன்னார். ஆனால் அந்த ஜனங்கள் தங்களை சுற்றிலும் இருந்த மக்களுடைய மார்க்கத்தை கற்றுக்கொண்டு அவைகளை பின்பற்றி அவர்கள் செய்த முறைமைகளின்படி செய்து தங்களுடைய பலிபீடங்களை எல்லாம் பெருக்கினார்கள். ஆமோஸ் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் கர்த்தருடைய வேதத்தை வெறுத்து அவருடைய கட்டளைகளை கைக்கொள்ளாமல் தங்கள் பிதாக்கள் பின்பற்றின பொய்களினாலே மோசம் போனார்கள் என்றும், அவர்கள் கர்த்தருடைய வேதத்தை வெறுத்து அவருடைய கட்டளைகளை கைக்கொள்ளாமல் போனதுனால நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன் என்று ஆண்டவர் சொன்னார். நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். இது நாம் கலங்கக்கூடிய வார்த்தை. ஆண்டவர் நம்மை மறந்து போனால், நம்மை படைத்த தேவன் நம்மை மறந்து போனால் நாம் எங்கே செல்வோம்? நான் உன்னை மறப்பதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை, உன்னை என்னுடைய உள்ளங்கைகளிலே வரைந்து வைத்திருக்கிறேன் என்று சொன்ன கர்த்தர் இங்கே நான் உன்னையும் உன் பிள்ளைகளையும் மறந்து விடுவேன் என்று சொல்கிறார். தேவனுடைய கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிற்றையே ஜீவ வழி. தேவன் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிற வேதம், அவருடைய வார்த்தைகள் தான் நமக்கு விளக்கு. அவருடைய வசனம்தான் நம்முடைய கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. அவருடைய வேதம்தான் மனமகிழ்ச்சி. உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சியாக இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். நம்மை தேவன் அதிகமாக நேசித்ததினாலே வார்த்தையாக இருந்தவர் மாம்சமாக இந்த உலகத்தில் வந்து நமக்காக ஜீவ பலியாக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். தேவன் நமக்கு அருளி செய்த வார்த்தைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்கு இந்த வேதத்திலே பதித்து வைத்திருக்கிறார். நம்மை ஆண்டவர் அதிகமாக நேசித்ததுனால ஜெர்மனி தேசத்திலிருந்து சீகன் பால்க் என்கிற தம்முடைய ஊழியரை நம் இந்திய தேசத்துக்கு கொண்டு வந்து முதலில் நம்முடைய தாய்மொழியில், தமிழ் மொழியில் வேதாகமத்தை மொழிபெயர்க்கும்படி செய்து நம்முடைய கரங்களிலே வேதாகமத்தை தேவன் அருளி செய்திருக்கிறார். இது எத்தனை பெரிய ஸ்லாக்கியம்! தேவனுடைய எழுதப்பட்ட வார்த்தை நம்முடைய கரத்தில். இதை நாம் பயன்படுத்தி கொண்டு பின்பற்ற வேண்டியது அவசியம். ஜெபிப்போமா. அன்புள்ள ஆண்டவரே, எங்களை படைத்தவரே, எங்களுக்காக நீர் எழுதி கொடுத்த உம்முடைய வேத வாக்கியங்களுக்காக, வேத புத்தகத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் நாங்கள் நேசித்து உட்கொள்ள வேண்டிய உம்முடைய வார்த்தைகளுக்காக, தேனிலும் தெளித்தேனிலும் மதுரமான உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கட்டளையாக, வெளிச்சமாக, ஜீவ வழியாக, எங்களுடைய வாழ்க்கைக்கு கண்ணாடியாக காணப்படுகிற உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்தி, இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் நாங்கள் பின்பற்றி கைக்கொண்டு நடக்க எங்கள் ஒவ்வொருவரையும் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.